இப்ப எவ்வளவு நீ கொடுத்து வச்சிருக்க? ஏன்னா அறிஞ்சது அறியாதது, தெரிஞ்சது தெரியாது, புரிஞ்சது புரியாது அனைத்தறிஞ்ச நாரத மகரிஷி நீங்க. 14 லோகத்தையும் ஆளக்கூடியவர். 33 தேவர்களும் 46 ஸ்ரீமார்களும் அமரக்கூடிய சபை இந்திர சபை. அப்படிப்பட்ட இந்திர சபையிலேயே ஒருவருக்கு ஒருவர் பயப்பட மாட்டாங்க. ஆனா நாரத மகரிஷி வந்துட்டாவே என்ன கலைகள் நடக்க போதுல மரியாதைக்குரிய பயம். இன்னொன்னு தெரியுங்களா, அலைமகள் கலைமகள் மலைமகள் முப்பெரும் இருக்கக்கூடிய அந்த புறத்திலேயே தன்னுடைய கணவன்மார்களே அனுமதியோடு செல்வார். எந்த அனுமதியும் இல்லாமல் செல்லக்கூடிய ஒரே முனிவர் யாருன்னா நாரத மகரிஷி. நீங்க தான் சுவாமி. அந்த வாக்கியத்தை பெற்ற நானே இந்த இடத்துக்கு பார்க்க வந்திருக்கிறேன். எவ்வளவு பெருமை. அவங்க என்ன சண்முகராஜா காவலனா இருந்ததுனால அவன் காவலுக்கு மதிப்பு கொடுக்கணுங்கிறத அவனை பார்த்து, அதுக்கப்புறம் தோழி வந்தாலே ராதா செல்லு, அவளையும் பார்த்து அவள்கிட்டையும் ஒரு கீதத்தை ஆச்சு, உன்னைய பார்த்து அவங்ககிட்ட ஆக்கணும்னு வந்திருக்கேன். கீதத்தை ஆக்கி வந்து ஒரு விஷயம் நீண்ட அது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு காலையில கேட்டோன்னே நினைச்சு சரி அடடா நீ ரொம்ப நீண்ட காலம் கழிச்சு சந்திச்சிருக்கோமே, எவ்வளவு ஒரு சந்தோஷமா. நல்ல வேதமா நல்லா அவர் வர்றாரே சந்தோஷம் நினைக்கிறேன். அந்த வகையில எனக்கு ரொம்ப சந்தோஷம். சில பேரை பார்த்தா கையெழுத்து கும்பிடணும் போல ஒரு எண்ணம் வரும். சில வகையில பார்த்தா இவரை கும்பிட்டு தொலைக்கணுமேங்கிறதுக்காக கும்பிட வேண்டியதான். நான் உங்க காலில் விழுகணும்னு ஆசைப்படல. நான் ஏன் சொன்னேன் அப்பர் பாட்டு, அதனாலதான் ஒவ்வொருத்தருடைய கண்ணுக்கும் ஒரு வாய் தெரிந்தது. அதனாலதான் மகாபாரதத்திலே சகாதேவனை கூப்பிட்டு கேட்டாங்க, திருவண்ணாமலை உலகத்துல எத்தனை நல்ல மனிதர்கள் இருக்கிறார் என்று பார்த்து சகாதேவன் சொல்லும் பொழுது அந்த முதல்ல துரியோதனை சொன்னார். துரியோதனை போய் என்ன சொன்னாரு, துரியோதனா துரியோதனா உலகத்துல எத்தனை நல்ல மனுஷன் இருக்கான்னு பார்த்துட்டு வாடாரு. இல்ல இவன் போய் பார்த்துட்டு வந்து என்ன சொன்னான், குருநாதா உலகத்துல நல்ல மனுஷனே இல்லை, பூரா வஞ்சகம் சூது பொய் பொறாம புறாடு என்னென்ன செய்யணுமோ வட்டிக்கு கொடுக்குற வல்லாத கந்தைகளாத்தான் இருக்காங்க. அதனால உலகத்துல நல்ல மனுஷனே இல்லைங்க குருநாதரேன்னு சொன்னானா. அப்ப சகாதேவனை கூட்டு பார்க்க சொன்னார்ல, அவன் போயிட்டு வந்து பார்த்து வந்து என்னமா சொன்னேன், சகாதேவனை கூட்டு போய் நீ போய் பார்த்துட்டா துரியா கண்களுக்கு பூரா கெட்டவனா பெறுறான். சகாதேவா உன் கண்களுக்கு எப்படி தெரிந்ததுன்னு கேட்கும் போது எனக்கு எல்லா பேருமே நன்மையாக நல்லதான் தெரியுது. எல்லோரும் நல்லவராகவே இருக்கின்றார்கள். ஏன்னா பார்க்கக்கூடிய கண்களுக்கு மட்டுமே தெரியும். நல்லவனா நினைத்த நல்லவன், கெட்டவனா நினைச்சு கெட்டவன் தானே. ஏன்னா எப்பவுமே இந்த இடத்துல நல்லவனா தான் தெரியுது. ஒரு நல்ல மனிதன் இறந்து விட்டார் என்றால் ஊர் உலகம் சொல்லும். எப்படின்னு ஏற்பட்ட மகான் எப்பேற்பட்ட நல்ல மனிதன் வாரி வாரி கண்ணனை போட அள்ளி அள்ளி கொடுத்தாரையா. யார் வந்து எதை கேட்டாலும் கோவிலுக்கு தர்மம் செய்ய சொன்னாலும் அப்படியே லட்சக்கணக்கு அள்ளி கொடுத்தாரு. யோசிக்காம எத்தனை ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணாரு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நல்லா இருந்திருக்குமே, அந்த பள்ளிக்கூடத்தை திறந்திருப்பாரு. ஆனா இன்னொரு விஷயம் தெரியுங்களா சாமி, அவர் செத்து போயிட்டாரு, அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு ஒரு பிரேதத்தை தூக்கிட்டு போது 10 பேர் பார்த்து சொல்லும் போது அந்த பூத உடல் நேர சொர்க்கத்துக்கு போகுது. கண்டிப்பா. ஆனா சில பேர் செத்து போயிட்டாரு என்ன சொல்லுவாங்க, போய் தொலைட்டு உலகத்துல இருந்து பூமிக்கு இருந்து பாரமா தான் இருந்தா. எவ்வளவு தொல்லை, எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு சண்டை. எப்பயோ சாகுறேன், இப்ப நாள் கழிச்சு இப்ப போய் சாகுறேன். நல்ல என்ன நல்லவங்களா பூமியில இருக்காங்க, அப்படி அதாவது நல்லவங்களா இறந்துட்டாங்க. இந்த மாதிரி கெட்டவெல்லாம் உலகத்துல இருந்தானே போய் தொலைஞ்சிட்டானே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூத உடல் எங்க போகும், நேர நரகத்துக்கு தான் போகும். கண்டிப்பா. அதனால்தான் துரியோதன மகாபாரதத்துல வஞ்சகமா கொண்டான் பீமே. அப்படி வஞ்சகமா கொன்னதால்தான் தர்ம யுத்தப்படி அவனை கொல்லல, அநீதியாத்தான் கொண்டாங்க. யாருனால, கிருஷ்ணனால. 16,000 பலம் கொண்ட பீமனே துரியோதனை ஜெயிக்க முடியல கதைகள உண்மை. அவதான் சொன்னாராது, உன் தம்பி தலைவரா, உன் தம்பி அவனை சமாளிக்க முடியாது, அதனால துரியோதனுக்கு சாவு எதுல இருக்கு, தொடையில இருக்கு. அந்த தொடையில அடிச்சா சொன்னா சாவா. ஆனா போர் யுத்த தர்மப்படி தொடையில அடிக்க கூடாது கூடாது. அவ்விருந்து பீமனால முடியல, சமாளிக்க முடியல. ஏன்னா துரியோதனை ஜெயிக்க முடியல. ஏன் துரியோதனை ஜெயிக்க முடியல, அதை வாத்தியார் யாரு, அதுக்கு அங்க துரோணாச்சாரியார். இவனுக்கு வாத்தியார் துரோணாச்சாரியார், பீமன் பஞ்ச பாண்டவர்களுக்கு. துரியோதனுக்கு வாத்தியாரா, ஆனா இன்னொரு வாத்தியார் அவருக்கு கிருபாச்சாரியாரு. இவனுக்கு 3 வாத்தியாரு. யாருக்கு, துரியோதனுக்கு 3 வாத்தியார் இல்லையா. கண்டிப்பா. ஏன்னா துரியோதன் நண்பன் யாரு, பலராமன். பலராமன் யாரு, அரவக்கொடியோன்.
பலராமன் அரவமா இருக்கக்கூடிய பாம்பாகி வந்தவன் உலகத்திலே அண்ணனாக வந்தான். கிருஷ்ணாவதாரத்திலே கிருஷ்ணனுக்கு அண்ணனாக. அப்ப துரியோதனுடைய கொடி தேர்ல என்ன கொடி இருந்துச்சு? அனுமனாகப்பட்ட அரவக் கொடி. அதே நேரத்திலே கிருஷ்ணனுடைய தேர்ல அதுதான் ஆஞ்சநேயர். அப்படி சொல்லுங்க. கொடியை மாத்திடாதீங்க. உங்களுக்கு சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சா, அதனால எது யோசிச்சு சொல்லணும். அதனாலதான் அரவக் கொடியோன் துரியோதனன். இவன் யாரு? அரவங்கிற தன்மையிலே வந்தவன் பலராமன். உண்மை உண்மை. அதனாலதான் இனத்தை காத்துச்சு. அதனாலதான் அதோட சிவத்திரையை துரியோதனுக்கு தரணுங்கிற ஒரு எண்ணத்துல இருந்தவன் பலராமன். அதனால அது மாறி அர்ஜுன கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த மாதிரி எப்படி ஜெயந்தன் வந்து சீதையை விரும்பினான் பாரு. அதனாலதான் விஸ்வாமித்திரர் சொல்றாருல்ல, வளைக்க சொன்னதில்லை வளைக்காதரா ஒடிச்சிருடா. ஏன் அப்படி ஒடிக்க சொன்னாரு? ஏன்னா நீங்க சும்மா ஜெயந்தனாகப்பட்டவனுக்கு எதை தொட்டாலுமே கையில ஒடிக்கக்கூடிய தன்மை அவனுக்கு மட்டுமே இருந்துச்சு. அப்பதான் பார்த்தாரு, சே பின்னாடி வர போறது யாரு? ஜெயந்தே. அவன் எதை தொட்டாலும் ஒடிச்சிருவான். அப்ப நீ வளைக்க கூடாது. ஏன் ஒடினா? அவனுக்கு எதை தொட்டாலும் வளையும் தன்மையும் ஒடியும் தன்மையும் நான் தான். அதனால நீ பாட்டுக்கு வளைச்சிட்டு வந்தீங்கன்னா அதை எந்திரிச்சு போய் வளைச்சிட்டாங்க ஒடிச்சிட்டாங்க கல்யாணம் பண்ணிக்குவான். கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிறதுக்காக வளைக்க சொன்னதில்லை. ஒடிச்சா ராமனாகப்பட்ட ஒடித்தான் ராமன். பரவாயில்ல, ராமாயணம் எல்லாம் படிச்சிருக்கீங்க. அந்த மாதிரி மகாபாரதத்துல துரியோதன தொடையில் அடிச்சு கொண்டான். அப்பதான் காந்தாரி சாபம் விட்டான். யாரு? ஏன்னா என்ன காரணம்? காந்தாரி சாபம் விட்டது. அப்படின்னா அடே 100 பிள்ளைய கொண்டு விட்டியா பாவி கிருஷ்ணா? முடியலையேடா. பிள்ளைய கூட வைக்கலையே. முடியலையே. இருக்காது எங்களுக்கு கொல்லி வைக்க ஒரு பிள்ளை வேணாமா? 100 பிள்ளைய வந்துட்டு ஒரு பிள்ளை கூட கொல்லி வைக்க முடியாம இப்படி பண்ணிவிட்டியே கண்ணா. இது நீதியா? இது நேர்மையா? அநீதியா? என் பிள்ளைய கொண்டு விட்டீங்க. ஒரு மனிதன் பூலோகத்திலையும் வாழ்ற வாழ்க்கைக்கு எதுக்கு அர்த்தம் அப்படின்னா, தன்னோட இருந்ததுக்கு அப்புறம் ஒரு பிள்ளையாவது கொல்லி வைக்க வேணுமே அப்படி நினைப்போம். அப்படிப்பட்ட இடத்துல ஒரு பிள்ளை கூட கொல்லி வைக்க இல்லாம பண்ணிட்டியடா அப்படின்னு சொல்லி மன வருத்தப்பட்ட. ஏன்னா பெத்தமானது சுத்தத்திலும் சுத்தமாடா, இந்த பிள்ளை மனது துன்பத்திலும் சொந்தமாடா. தெய்வம் வந்து தாய்க்கு மேலரா, தாயவளும் தெய்வத்துக்கு கீழரா. பெத்தமானது சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ளை மனது பித்தத்திலும் பித்தமடா. பெருங்கைய விதி கொண்டு விறகு சுமந்து கொண்டு மகனா வளர்த்தே அந்நாளிலே சாதம் படிச்சு தந்து. ஆமா, அந்த மாதிரி ஒரு பிள்ளைய ஒரு தாய் அப்படி வளர்க்கிறார். அதனால்தான் ஈன்ற பொழுது வெளிவர்க்கும் தன்மகனை சான்றோர் என்ற வளர்த்த தாய். பரவாயில்ல, நல்லா படிச்சிருக்கீங்க. உங்க அன்னை மாதிரி ஆளு வளரணும், அறிவு வளரணும். அதுதான்டா வளர்ச்சி. அந்த மாதிரி ஏன்னா அது சொன்ன அந்த மாதிரி படிக்கத்தான் பகுத்தறிவு வளரும். கண்டிப்பா சுவாமி. சிவத்துல வந்தறிஞ்சாத்தான் திரும்பி கைக்கு கிடைக்கும். காற்றுள்ள வந்து எரிஞ்சா கைக்கு வரும், காற்றில்லாத வந்து எரிஞ்ச வருமா? அதனால காற்றுள்ள போது தூற்றிக்கொள், கதவுள்ள இருக்கும் போது சாத்திக்கொள். அதே போல அழுகிற உள்ளத பால் குடிக்கும், அழுகிற உள்ளைக்கு பால் கொடுக்கணும். இருண்ட வீட்டுக்கு வெளிச்சம், வளர்ந்த இடத்துக்கு நீர், பசி உள்ளவனுக்கு உணவு, பெண்ணுக்கு மருந்து, பருவம் உண்ட பெண்ணுக்கு பாதுகாப்பு. குமரி அழுவது எதனால? எதுக்காக? குழந்தை அழுவது பாலுக்காக. ஆமா, குமரி அழுவது எதுக்கு? அதுக்கு. குழந்தை அழுவது பாலுக்கு, குமரி அழுவது ஓஹோ ஓ உன்னுடைய பாட்டுத்தான் இருக்குது. ஏ மனதே கேட்கத்தான் தவிக்குது. காலத்தையும் கணிக்கணும், நேரத்தையும் பார்க்கணும். கண்டிப்பா சுவாமி. ஒரு 3:45 என் மாப்பிள்ளையை விட்டுறணும். அவர் வந்தார்னா நீ என்ன அவரு என்ன வச்சு பாட மாட்டியா? மனசும் சிவகாரிக்கு மனசுல பாட்டுத்தான் இருக்குது. உன்னைத்தானே வேலனுக்கு
தெரியாம சொல்றேன். வேலன் வருவானே கட்டிய பிடிப்பானே. கட்டி பிடிப்பானே. நான் வந்து கட்டியை பிடிப்பானே. அதெல்லாம் கட்டியை பிடிக்கலன்னா கட்டி பிடிச்சா கட்டியதே நான் பிடிக்கணும். கட்டி அணித்தா கட்டின்னு சொன்னா ஒரு தாட்டி சாமி. கட்டியை பிடிச்சோம்னா கட்டி தட்டு போட சாமி. கட்டி போட்டிடுறான். கட்டபடி கட்டி போட்டிருக்காங்க. அந்த மாதிரி அப்படியா? வேலன் வருவானே கட்டிய பிடிப்பானே. அறிவில்லாதவருக்கு அறிவை கூட்டி கொடுப்பார். உத்தமர்களுக்கு நல்ல ஞானத்தை கூட்டி கொடுப்பார். பாதகர்களுக்கு நல்ல பண்புகளை கூட்டி கொடுப்பவர். பேச தெரிந்தவர்களுக்கு பேச்சையும் கூட்டி கொடுப்பார். அதனால அஞ்ஞானம் என்ற இருளையும் தள்ளி மெஞ்ஞானம் என்ற வெளிச்சத்தை கொண்டு வந்து முதலைக்குரிய முருகனை என்று சூரியன் அஷ்டமனம் ஆவதற்குள்ளாக தேவரிஷி நாத மகர்ஷி என்பது உண்மையானால் இந்த சூரியன் அஷ்டமனமாவதற்குள்ளாக சிக்கல் சிங்கார வேலை தந்தைக்கு குருவாகி வந்திட பொருள் சொல்லி தந்தைக்கே உபதேசித்த அந்த ஞான மண்டிதனை வரை செய்து சுற்றப்பட வேண்டுமா சுடாதப்பட வேண்டுமா இந்த அம்மையின் அறிவை சுட்டிக்காட்டிய தமிழனை வரை செய்து உன்னை சிறையெடுத்து வள்ளிக்கு திருமணம் வள்ளி திருமணம் இதே 18ஆம் குடிகளே பட்டையல் தெய்வத்துக்கு முன்னால நானே தாடி எடுத்து நானே கழுத்துல ராஜா முகமது என்ற வேதனை சொல்லி மாலை எடுத்து நீங்க என்ன சத்தம் போடுறது? என்னம்மா உங்க சத்தம் எங்க கேக்குது? பாருங்க பிடிச்சிருக்கா? ஒரு வண்டி வெளியே வரும் பாருங்க. சரிம பலி பதசா சரிம பதசா சனிதப மகரிசா ஏகதந்தம் மகாகாயம் தப்த காஞ்சன சந்நீபம் லம்போதரம் விசாலாட்சம் வந்தேகம் கணநாயகம் சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்ன நிவர்வஜனம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசாரவச்சிதம்
உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல்களை அருள் வழிகாட்டி சப்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கணுவாய் அப்பாலுக்கப்பாவாய் கணக்கின்ற கருமுகே காட்டி வேடமும் நீரும் விளக்க நிறுத்தி விநாயகா கஜனனா கூடுமை தொண்டர் குலத்துடன் கூட்டி அச்சக்கரத்தின் அருபொருள் தன்னை நெச்சக்கரத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தனை ஆழ்வாய் 18ஆம் குடி விநாயகா 18ஆம் குடியினிலே
திலோகமாதா பட்டசுவாமியே மந்தசுவாமியே பட்டத்தரசி அம்மா தாயே ஆயம்மா 14 குடி நாயகியே 18ஆம் குடி நாயகியே நீ பாட்டு வைக்கின்றாய் அடியே பாடுகின்றேன் நீ ஓட்டு வைக்கின்றாய் அடியே உண்கின்றேன் நீ ஆட்டு வைக்கின்றாய் அடியே நாடுகின்றேன் தாயே ஆதிபராசக்தி அம்சமே என் அன்னையே ஆயம்மா இந்த பச்சை குழந்தைய யார் அது நான் தான் இந்த தந்தி குழந்தையா பால் குடி மறக்காத பச்சை குழந்தை ஆத்த ஒரு பழத்தை இன்னும் பால் குடிச்சுக்கிட்டா இருக்கேன் உன் 8வது மாமியா கிட்ட இந்த பால் குடிக்க மறக்காத பச்சை குழந்தையையும் என் அருமை மாப்பிளமார்களையும் என் எதிரே அமர்ந்திருக்கிற என் தாய்மார்களையும் என் எதிரே அமர்ந்திருக்கிற என் மாப்பிளமார்களையும் நாங்கள் எல்லோருமே அறிந்தும் அறியாமல் தெரிந்தும் தெரியாமல் புரிந்தும் புரியாமல் செய்த எல்லா குற்றங்களையும் மன்னித்து எல்லா குறைகளையும் மன்னித்து என் தாயே பட்டத்தரசியம்மா ஆயம்மா பட்டசுவாமி மந்தசுவாமியே எங்கள் அனைவருக்கும் நீ ஆயகலை அழகு அறிவு அதிதானியம் அயராதரம் துணிவு தனம் பாக்கியம் போகம் பூண் வயது வீரம் விஜயம் சந்தானம் நோயின்மை புரிதாபிரமை என்ற 16 செல்வங்களையும் தந்து ஆதரித்து காத்து ரட்சிக்க வேண்டும் தாயே ஐயம்மா பட்டத்தரசியம்மா நீ திருவடியே சரணம் காப்பாத்துமா 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 வாங்கல கும்பிட்டா வாங்க 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 அதானே வாங்க வர போட சொல்லிட்டு வாங்க வாங்க நல்லா அகட்டி போடுங்க வாங்க நல்லா விரிச்சு போடுங்க வாங்க வாங்க இது முருகனாக எடுத்துக் கொண்டிருக்கும் மாரி மாமா துண்டுக்குள் ராஜா முகமது மாமா அவர்களுக்கு நமது கிராமத்தை சார்பாக விழா கமிட்டி சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து பிரசாதம் வழங்கப்படுகிறது. இங்கு இந்நாடகத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து அருமை அண்ணன் திருவாதிரை சொந்த உப்புராஜா அண்ணன் அவர்களுக்கு நமது 18ஆம் வடி கிராமத்தை சார்பாக விழா கமிட்டி சார்பாகவும் பொன்னாடை அணிவித்து மாலை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது, பிரசாதம் வழங்கப்படுகிறது. உப்புராஜா மாப்பிள்ள சொல்லுங்க மாமா. திருவடக மாப்பிள்ள சொல்லுங்க. ஏய் அலங்கம்பட்டி சின்ன மாப்பிள்ள ஏய் ஏனாதி மாப்பிள்ள ஏய் கிளாதிரி மாப்பிள்ளையே காணா காயடிக்க போறானா தேங்காங்க போற அப்படியா மாப்பிள்ள கட்ட கைலாசம் போகும்போது செத்து போன முடியா கைலாசம் போகும்போது கட்ட வைகுண்டம் போகும்போது கட்ட சுடுகாடு போகும்போது எதுவும் கூட வர போறதில்ல மாப்பிள்ள திருவிழக எல்லா ஊர்களிலும் நான் காட்சி தரும் போது எனக்கு முன்னாடி 3 மாப்பிள்ளைக்கு தான் முடிச்சுக்கிட்டே உட்கார்ந்து மாப்பிள்ள ஒன்னு ஊர் நாட்டாம 2வது கோவில் பூசாரி 3 நம்ம ஒளிபெருக்கலாம் சரையோடை வெட்டி டிஜே மணி அவங்களும் மாப்பிள்ளைய அநேகமா அற தூக்கத்தில் இருப்பாங்க. நம்முடைய அருமைக்கும் பெருமைக்கும் உரிய நம்முடைய 18ஆம் குடியிலே இல்லையா 18ஆம் குடி 18ங்கிற பேருக்கு அர்த்தம் தெரியுமா? சொல்லுங்க. பெரிய எண்ணெய் தான் என்னுடைய பெரிய எண்ணெய் 1 8 18 9 இருக்கிற பெரிய எண்ணெய் 9க்கு மேல சைபர் வந்துடும் 1 சைபர் வந்துடும் குறைஞ்சிடும் 9 பெருசு 9 18 27 36 பூரா கூட்டா 9 வந்துகிட்டே இருக்கும். அது பெருமையா சொல்லுவாங்க பெருசு பெருசு அப்படிங்கிற மாதிரி மாப்பிள்ள 18ஆம் குடினா பெருசு 18ஆம் படி கருப்பேன் 18ஆம் படி ஐயப்பன் கோயில்ல 18 பட்டி கிராமங்கிறாங்கல்ல இதுல பெருமையானது இந்த பெருமைக்குரிய பேரே பெருமையானது. அந்த ஊர்ல நின்றுகிட்டு இருக்கேன் மாப்பிள்ள அப்படி கைலாசம் போகும்போது செத்து போன உடம்பு எது கூட வராது. எது வராதியா? என்ன வர? பொண்டாட்டி வப்பாட்டி நஞ்ச குஞ்ச ஆடு மாடு வீடு காடு கரை மச்சு வீடு குச்சி வீடு சின்ன வீடு சின்னஞ்சிறிய வீடு. சின்னஞ்சிறிய வீடுனா உனக்கு தனியா சொல்றேன். அண்டா பண்டா பாத்திரம் குண்டா லொட்டு லோசு எதுவுமே வராது. எது வராது மாப்பிள்ள? அப்புறம் அண்ணா கையில அத்திட்டு விட்டுருவாங்க. ஒண்ணுதான் வரும். என்ன எது? அதுதான் அவன் சேர்த்து வச்ச புண்ணியம். இந்த புண்ணியம் இருக்கியா மாப்பிள்ள செத்தாலும் கூட வரும். 7 ஜென்மம் தொடர்ந்து வருவியா அவனையும் காப்பாத்து அவன் பரம்பரையும் காப்பாத்து. எல்லாம் சரி. இந்த புண்ணியத்தை எப்படி சம்பாதிக்கலாம்? எப்படி சம்பாதிக்கலாம் மாப்பிள்ள? மளிகை கடைக்கு போய் ஐயா ஒரு 10 ரூபாய் புண்ணியம் குடியான்னு கேட்க முடியுமா? கிடைக்காது. அது என்ன செய்யணும் தெரியுமா? 3 வேலை செய்யலாம். நான் பெரியவன் 3 வேலை செஞ்சா புண்ணியம் கிடைக்கும். முதல் வேலை வர்றவங்களுக்கு எல்லாம் 3 நேரம் வயிறார சோறு போடுற மாதிரி பெரிய அன்னச்சத்திரம் கட்டணும்னா
பெரிய அன்னச்சித்திரம் கட்டணும். முடியலையா பெரிய ஆலயம் கட்டுறானா ஆண்டவனுக்கு. அது முடியலையா இலவச பள்ளிக்கூடம் கட்டு, எல்லா மாணவர்களுக்கும் இலவசமா சொல்லிக் கொடு. காசு வாங்குற பள்ளிக்கூடம் இல்ல, இன்னைக்கு எல்லாம் காசு வாங்குற பள்ளிக்கூடம் தான் இருக்கு, இலவச பள்ளிக்கூடம் கிடையாது. இலவச பள்ளிக்கூடம் கட்டுறான்னா என்னப்பா, அதெல்லாம் கட்டினா புண்ணியம் கிடைக்கும். ஆனா அதெல்லாம் காசு வேணும்ல, இருக்க வேண்டாம் செய்ய முடியும், இல்லாத செய்ய முடியுமா? தொண்டை இருக்கிறவன் மாப்பிள்ள திருவேடகம் பால கல்யாண சுந்தரம் மாதிரி பாடி சம்பாதிக்கலாம். பாட முடியாத பூமையை என்ன பண்ணுவான்? ஆண்டவை திருநாமத்தை காதல் கேட்கலாம் இல்லையா? ஆக என் நண்பர்களே, என் பெரியோர்களே, என் தாய்மார்களே, என் வாலிப சிங்கங்களே, என் மாப்பிளமார்களே, முருகப்பெருமானின் பெருமையை, முருகப்பெருமானின் அருமையை, முருகப்பெருமானின் மகோன்னதத்தை, முருகனின் மகாத்மியத்தை ரெண்டு காது கொடுத்து கேட்பதன் மூலமாக 10 பைசா கூட செலவே இல்லாம புண்ணியம் கிடைக்கிறதா சொல்றாங்க பெரியவங்க. அதில் குறிப்பா என்னுடைய குருநாதர் இந்த செந்தமிழ்நாடு 64வது நாயன்மாராக ஏற்றுக்கொண்ட திருமுருக கிருபானந்த வாரியார் சாமி சொல்றாரு, கந்தபுராணம் கேட்டா புண்ணியம் கிடைக்கும் அடிச்சு சொல்றார். என்ன காரணம்? என்ன காரணம் மாப்பிள்ள? கதிர்வேலுக்கு எதிர்வேல் இல்ல, யார் குறை இருந்தாலும் ஆர்வம் குறையாகாதுறானா. சுக்குக்கு மேல மருந்துல சுப்பிரமணிக்கு மேல சாமி இல்லைன்னா அந்த வாரியார மாப்பிள்ள 16 வயசுல சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. 16 வயசுல திண்டுக்கல் செங்குறிச்சி திருமலைக்கேணி முருகன் கோயில்ல அவர் சிஷியனுக்கு எனக்கு பஞ்சாயத்து கந்தபுராணம் அடிப்படையில. வாரியார் சிஷியன் பெரிய பேராசிரியர் என்னை பார்த்து கேட்டா துருக்கணிக்கிறா தெரியும் கந்தபுராணம் பஞ்சாயத்து அவர்கிட்டே போயிருச்சு. வாரியார் எல்லாத்தையும் கேட்டு கடைசியா சொன்னார், நான் சொன்னதுதான் சரின்னார். அப்ப நானும் அவர் நிறைய பேசணும். கடைசியா சொன்னாரு, நீ முருகன் மாதிரியே இருப்படார். என்னை பார்த்து வாரியார் கிருபானந்த வாரியார். நான் சொன்னேன், நான் துருக்க பையன் நாயகிட்டியா முருகன் மாதிரி இருக்கிறதுன்னு. நான் சொன்னா பழிக்குமியான்னார். 3 மாசம் பழிச்சிருச்சு. என் குருநாதர் ராக்கெட் ஜெயபாலு மேல என்னை வேஷம் கட்டி விட்டாங்க. இப்படி வேடிக்கை பார்க்க உட்காந்துருந்தேன், கூப்பிட்டு வேஷம் கட்டி விட்டார். ஜெயபாலன் இதாங்க ராஜா முதல்ல கூப்பிட்டு வாங்க யான்ட்டு வேஷம் கட்டிட்டாங்களா. வாரியார்ட்ட போனேன், ஐயா நீங்க சொன்னது பழிச்சிருச்சு, நான் முருகனை வேஷம் கட்டிட்டேன், உங்களை நம்பாம இருந்தேன், நம்பிட்டேன், இப்ப நான் என்ன செய்ய, எனக்கு என்ன உத்தரவுன்னு. அவர் சொன்னதெல்லாம் படிச்சது. முருகன் சிவனுக்கு சொன்ன மந்திரம் என்ன மந்திரம்னு? பிரணவ மந்திரம்னா. அது என்ன ஐயான்னு? அது ரகசியம்னாரு. அந்த ரகசியத்தை என் காதல சொல்லியான்னு. உனக்கு கிடைக்க ராஜா முகமதுன்னார். இப்ப சொல்லுன்னு, இப்ப சொல்ல நீ சாமியாரா போயிருவேன்னாரு. சாமியாரா போனா என்ன அப்படின்னு, என்ன திருவேடகம் அது பொம்பளையாசை ஜெயிக்கணும்ல, அது பெரிய விஷயம் யான்னாரு. உனக்கு கிடைக்கினார். அதுவும் கிடைச்சது. ஜெயிச்சவன் யாரும் இல்லையா? ஐயா முத்துராமலிங்க தேவர் மாதிரி ஒரு சில தான் ஜெயிச்சிருக்காங்க. யார் அந்த முத்துராமலிங்க தேவர்னு? உனக்கு கிடைக்க ராஜா முகமது. அது எனக்கு கிடைச்சது மாப்பிள்ள 40 வருஷம் கழிச்சு. சொன்னதெல்லாம் பலிச்சது. சரி என்ன சொன்னார் அவரு? முருகனா நிற்கும் போது கொஞ்சமாவது கந்தபுராணம் சொல்லியாண்டா. எதுக்கு நான் கந்தபுராணம் சொல்லணும்னு கேட்டேன். சொன்னா உனக்கு முன்னியம், கேட்கிற ஊருக்கு முன்னியம் யாண்டார். அது எப்படியா கதை மாதிரிதானே யாருக்கு எப்படியா புண்ணியம் கிடைக்கும்னு? அப்படி சொல்லாத ராஜா முகமது, அப்படி சொல்லாத. எல்லா புராணங்களுக்கும் பெரிய புராணம் கந்த புராணம். சொன்னா உண்மையிலே புண்ணியம் கிடைக்கும்யா, அது உன்னை காப்பாத்தும்யா. நான் நம்பவே இல்லை மாப்பிள்ள. முருகனுடைய 32 பேரை எனக்கு சொல்லி கொடுத்தார். முருகனுடைய 32 பேரை எனக்கு சொல்லி கொடுத்து, உனக்கு நான் தர சொத்து நீ பத்திரமா வச்சுக்க ராஜா முகமது, இது மறைமுகமா இருக்கு, எவனுக்குமே தெரியாது, நான் உனக்கு சொல்லி தரேன்னு சொல்லி கொடுத்தார். ஒரு 25 வருஷம் முன்னாடி நம்ம திருவாதூர்ல திரௌபதி பூக்குழி உற்சவத்துல எனக்கு கையால் விளங்கல மாப்பிள்ள. கூட யாருன்னு தெரியுமா? நம்ம உப்புராஜா தான். அந்த 25 வருஷம் சின்ன பையன் கூட இருந்தான் மாப்பிள்ள. மாப்பிள்ள ஆல்ரா பூக்குழி சாம்பல அப்படின்னு அள்ளி கொடுத்தா. நெத்தியில் அறா மாப்பிள்ள ஓம் சிவாய நமக நெத்தியில் அழிச்சேன். திரௌபதி அம்மா எனக்கு கையால் விளங்காம பண்ணிவிட்டே, உனக்கு நான் தான் கிடைச்சனா பாத்துக்கிறேன் உன்னை அப்படின்ட்டு மதுரை வைத்தியம் கைவிட்டான், கேரளா வைத்தியன் கைவிட்டான். பார்த்து எதுக்க சோட்டானிக்கிற பகவதி கோயில், பகவதி எல்லாமா நீதான், காளியாத்தா நீதான், மாரியாத்தா நீதான், பகவதி அம்மா நீதான், ஆயம்மே நீதான், பட்டத்தரசி நீதான், எல்லா தெய்வமும் நீதான். எத்தனை ஊர்ல மேல பாடி இருப்பேன். விருந்த மருந்து 3 நாள்ங்கிறாங்க. 3 நாள் பார்ப்பேன். 3 நாள்ல கைகால் எனக்கு வரல, கள்ளக்கடியில் கடல்ல விழுந்துருவேன். 3 நாள் கை வந்துருச்சு மாப்பிள்ள, கைகால் வந்துருச்சு. அந்த வைத்தியம் சொன்னா நாடி பிடிச்சு பார்த்தா எந்த ஆச்சரியம், என் மருந்து உங்களை குணமாக்கலையா, இது ஒரு சக்தி உங்களை குணமாக்கி இருக்கியான்னா. என்னமா முனைக்கிட்டே இருந்தீங்களையா? முருகன் 32 பேர், அந்த பேரை எனக்கு சொல்லிக் கொடுங்கய்யா. சொல்லி கொடுத்தேன். காசை என்கிட்ட வாங்கலாங்க வைத்தியத்துக்கு. உடனே தான் கேட்டார், மாமா வாய் நல்லா இருக்கா மாமான்னாரு. வாய் நல்லா இருக்கா மாப்பிள்ள. அந்த 32 பேர் கந்தன், முருகன், வேல், சாமி, ஆறுமுகன், குகன், குலகன், மாயோர் மருகன், சேய், கார்த்திகேயன், வரவகவிரிந்தோர், செட்டி, அருள்மகன்,
கங்கை மைந்தன், ஆண்டலை குடியர்த்தோர், சரவணபவன், கடம்பன், தாரக செற்றோர், ஆசான், குறிஞ்சிவேந்தன், வேரணிக்கிரை, விசாகன், சேந்தன், காங்கேயன், செவ்வேள், சிலம்பன், மங்கையூர்த்தி, சூர்பகைவன், தெய்வானை காந்தன், குமரன், புலவன், வள்ளிமனாளன், 32 பேர். அது சொன்ன ரொம்ப ரகசியமான பேர். அதை தினம் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா கையால் வந்துருச்சு மாப்பிள்ள. இப்போ நம்புடா நடராஜன் இன்னைக்கு மாமே கந்தபுராணம் சொல்ல ஆசைப்படுறேன். என்ன மாப்பிள்ள எது சம்பந்தமா சொல்லலாம்? இன்னைக்கு நல்ல நாள் இல்லையா? பங்குனி உத்திரம். முருகன் பிறந்த கதையை சொல்லுவோம். முருகன் பிறந்த கதை அந்த கந்தபுரத்துல என்ன பேரு தெரியுமா? உற்பத்தி காண்டம். என்ன பேரு? உற்பத்தி காண்டம். முருகன் எப்படி பிறந்தார்கள் கதையே இருக்கிற ஒரு 4-5 ஆளா கேளுங்க. வாரியார்ட்ட கேட்டேன், நான் கந்தபுராணம் சொல்ல 3 பேர் தான் இருக்கானே சொல்லணுமா அவசியமான்னு கேட்டேன். யாருமே இல்லாட்டி கூட சொல்லுனார் வாரியார். யார் இல்லைன்னா யாரையா கேட்பான்னு? சாமி ஏக்கும்லப்பா, பட்டத்தரசி அம்மா கேட்பா, ஆயம்மா கேட்பா, மந்தசாமி ஏக்கும், பட்டசாமி கேட்பாரு, அதுக்காக சொல்லு அப்படின்னா. இன்னைக்கு மாமன் சொல்றேன், என்ன மாப்பிள்ள 5 நிமிஷம் கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுவாங்க, வயக்காட்டு தண்ணி பாய்ச்சிடுவாங்க. போலியா ஏனாதி மாப்பிள்ள? மோட்டர் ரிப்பேரா? மோட்டர் ரிப்பேரா? அவன் ராக்கெட் ராஜா கிட்ட போயிருக்கலாம்ல. சொல்றேன் மாப்பிள்ள. மாப்பிள்ள 3 அறிக்கைங்க இருந்தாங்க. சூரபத்மே, தாரியே, சிங்கமுகன். இந்த 3 பேரும் அவங்க சேர்ந்த கூட்டமும் சேர்ந்து செய்யற கொடுமையை தாங்க மாட்டாம 33 கோடி தேவர்களும் 48,000 முனிவர்களும் ஒன்னா சேர்ந்து வந்து கப்பாமா பார்வதி பரமேஸ்வரன் காலில் விழுந்து கும்பிட்டு, பரமேஸ்வரா, பரமேஸ்வரி, இந்த அரக்கங்க செய்யற கொடுமைகளை தாங்க முடியல, அதனால எல்லா அரக்கர்களையும் கொன்று எங்க எல்லாரையும் காப்பாத்துங்கய்யா நாங்க. அப்ப ஈஸ்வரன் சொன்னார், எப்பா முனிவர்களே, தேவர்களே, இந்த அரக்கங்களுக்கு வரம் கொடுத்தது நான் தான். நானே வரத்தையும் கொடுத்து விட்டு நானே கொல்றதுன்னா இல்லையா, வேற வழி இருந்தா சொல்லுங்க சொல்லும் போது எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க, ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவும் பொப்ப, ஏதுவும் வரவும் போக்கும் இன்பம் துன்பம் கடந்து வேதமெல்லாம் வியாபித்திருக்கின்ற ஈஸ்வரா, ஓர் குமாரன் தன்னை நீதரல் வேண்டும், நின்பால் நின்னையே நிகர்க்க அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன கருத்தமாப்ல? கந்தபுராணம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவா பரமேஸ்வரா, நீங்க இந்த அரக்கிங்களை கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லையா, உங்களுக்கு சமமாறு குழந்தையை கொடுத்து அந்த குழந்தை பெரியாளாகி எல்லா அரக்கர்களையும் கொன்று எங்க எல்லாரையும் காப்பாத்திருக்க ஈஸ்வரான்னாங்க. சரின்னு சொன்னாங்க. அப்ப ஈஸ்வரன் அவருக்கு 5 முகம். ஈஸ்வரனுக்கு 5 முகம். என்ன முகம்? சத்யோஜாதம், வாமதேவம், தத்புருடம், ஈசானம், அகோரம். 5 முகம் செய்யற வேலைதான் பஞ்சகிருத்தி அம்மா வடநாட்டுல. நம்ம 5 தொழில்: படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் நம்ம சொல்லுவோம். வடநாட்டுக்காரன் என்ன சொல்லுவான்? சிருஷ்டி, ஸ்ரீ, சம்ஹாரம், திரகம், அனுகிரகம்மா. என்னமாப்ல எல்லாத்துக்கும் அப்ப என்ன வச்சிருந்தார்? அப்புறம் பிரிச்சு கொடுத்துட்டாரு எல்லாருக்குமே. படைத்தல பிரம்மா கொடுத்துட்டார், காத்தல் தொழில மகாவிஷ்ணு கொடுத்துட்டார், அழித்தல் யமதர்மனை கொடுத்துட்டார், மறைத்தல் தான் மட்டும் வச்சுக்கிட்டார், அருள் எல்லா தெய்வங்களும் கொடுத்துட்டார். என்னமாப்ல அந்த 5 முகத்தோட 6ஆம் முகமா ஒரு முகத்தை சேர்த்தார். அதான் அதோ முகம். அந்த முகம் யார் கண்ணுக்கு தெரியாது, உலகம் அழியும் போது வெளியே வரும். அந்த 6 முகத்தை சேர்த்து அந்த 6 முகத்தில் இருக்கிற 6 நெற்றிக்கண்ல இருந்து மூலாதாரம், சிவதிட்டானம், மணிபுரகம், விசுத்தி, அநாகரம், ஆக்கை என்ற 6 அக்கினி புலங்களை வெளியிட்டார். இந்த 6 அக்கினியை வெப்பதாங்க மாட்டாம எல்லா லோகங்களும் நடிக்கிற எல்லா உயிர்களையும் விட்டேஜவாரி என்று ஓட்டம் முடித்தன. சுருக்கமா சொல்ல போனா நம்ம எல்லாரையும் காப்பாற்றுற ஆதிபராசக்தி அம்சம் காத்தா ஆயம்மா பட்டத்தரசி, அவளே காலில் போட்டிருக்கிற சிலம்பு செதறி விழுகிற அளவுக்கு ஓட்டம் முடிச்சு கோயில்ல பயந்து ஒளிஞ்சு உட்காந்துட்டான். கம்மா விக்கா கிழமைன்னா மற்றவங்க இது என்ன ஆகிறது? மறுபடியும் எல்லாரும் அப்ப ஈஸ்வரன் ஓடி வந்து, ஈஸ்வரா, அரக்கங்கே தொலைதாங்க மாட்டாம நாங்க எல்லாரும் உங்ககிட்ட ஓடி வந்தா நீங்க அதுக்கு மேல இந்த அக்னியை விட்டு பயப்படுத்தலாமா, நியாயமா என்று கேட்கும் போது அப்ப ஈஸ்வரன் சொல்றார், அப்பா, இந்த உலகினிலே, இந்த லோகத்திலே எந்த ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் சரி கூட ஒரு கெட்ட காரியமும் நடக்கும், இது உலகத்தை பிடிச்ச சாபம் சொல்லி அந்த அக்னிகளை எல்லாம் வாங்கி, என்ன மாப்பிள்ள, நல்லதை கேட்கணும்னாலும், நல்லதை பார்க்கணும்னாலும், நல்லதை பேசணும்னாலும், நல்லதை செய்யணும்னாலும் எல்லாருக்குமே கொடுத்து வச்சார். கிடைக்கணும் தாண்டா கிடைக்கும் சொல்லி அந்த அக்னிகளை வாங்கி அக்னி தேவகிட்ட கொடுத்தார். அக்னி தேவை தாங்க மாட்டாம வாயு தேவகிட்ட கை மாத்தினார். வாயு தேவனை தாங்க மாட்டாம ஆகாய கங்கை விட்டார். ஆகாய கங்கை அந்த அக்னி பிளம்பலை அப்படியே சுமந்து கொண்டு போய் சரவண பொய்கையில் சேர்க்கவே, சரவண பொய்கையிலே அது ஏர் 6 குழந்தைகளாக 6 தாமரை மலர்கள் மேல பிறந்தேன், நான் பிறந்தேன். என்ன மாப்பிள்ள போதுமா? சொன்ன சொல்லிக்கிட்டே இருக்கலாம் வாரக்கணக்கா. எனக்கு ஒரு மாமே இருக்காரு. யாரு? என் மாமனை தெரியாதா ஐயா? உனக்கு தெரியுமா ஐயா?
உனக்கு தெரியுமா? எதுக்கு நீங்க மதுரையில் இருக்கீங்க? அடுத்த மாசம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு, இது பங்குனி பௌர்ணமியா, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வைகை ஆத்துக்குள்ள தங்க குதிரை வாகனத்துல சும்மா டிண்டாங்கி 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 இறங்குவாரு. டிண்டாங்கி நான் அப்புறம் சொல்றேன். என் மாமே அழகர் மாமையா, உங்க எல்லாருக்குமே சாமியா அவரு, எனக்கு மட்டும் மாமே. அப்படி கேட்டு நாக்கு மேல பல்ல போட்டு என் குலதெய்வம் 18ஆம் படி கருப்பை இருக்கான்ல, எங்க இருக்கான்? அழகர் கோயில்ல. அவங்களே சொல்லி கிளம்புறாரு என் மாமே, அழகர் மாமே. கருப்பா மலையும் பாத்துக்கடா, என்ன ஆகுது புரியுதா? கருப்பா மலையும் பாத்துக்க, கோவிலையும் பாத்துக்கடா, மதுரைக்கு போயிட்டு வர்றேன்னு நேரம் வர்றாரு. டிண்டாங்கி டிண்டாங்கி வர்றாரு. எங்க அம்மா மீனாட்சி என்ன சொல்றா, மதுரையில எங்க அப்பா ஈஸ்வரன் கிட்ட, இந்த பாருங்க எங்க அண்ணன் வந்து மாலை எடுத்து கொடுத்தா தாங்க நான் கழுத்துல வாங்கிக்குவேங்கிறான். எப்பயும் சரிங்கிறாரு. என் மாமே ஆத்துல இறங்கி சும்மா இருந்தாரா, ஒரு முனிமே ஒருத்தர் இருந்தா, தவக்கால முனிமே, மண்டூக மகரிஷி. ரொம்ப காலமா பெருமாளே நான் அக்ரூரமா பண்ணி அவக்காலையா இருக்கேன், சாப விமோச்சனம் கொடுங்கன்னு ரொம்ப காலமா காத்து கிடந்தான். அவனுக்கு சாப விமோச்சனம் தரான் மண்டூக மகரிஷின்னு. காத்தா பாக்குறாரு மீனாட்சி, அப்பயும் பாக்குறான். முகூர்த்தம் வருது, ஆஹா முகூர்த்தம் வருதுன்னு தானே ஒரு அழகரா மாதிரி தானே மாலை எடுத்து கொடுத்து தானே எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஏன் மாமே பார்த்தாரு அழகரு, கல்லழகரு. நான் இல்லாம என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டான், இவன் மூஞ்சிலே முடிக்க கூடாதுன்னு மேற்க போகாம கிழக்க வர்றாரு. மேற்க போனா மீனாட்சி அம்மன் கோயில், கிழக்க வந்தா வண்டியூர். வண்டியூர்ல யார் இருந்தது? எங்க அக்கா இருந்தா, சொந்தக்காயா, முஸ்லீம் பொம்பளை, சொந்தக்கா தானே, துளுக்கச்சி நாச்சியாரு. ஆமா சா, அவகிட்ட வந்துருவாரு. எப்படி வருவாரு? கருகமணி தாலியோட வருவார். கருகமணி தாலி யார் கட்டுவா? முஸ்லீம் பொம்பளை கட்டுவாங்க. வந்து 3 நாள் சந்தோஷமா இருந்துட்டு 4வது நாள் தல்லாகுளம் வருவார். மதுரை தல்லாகுளம். திருப்பி அழகுகள் போடுங்கள வரும்போது அத்தனை வயல் விளக்கு மாத்திரம் அடிப்பாங்க அவரை. ஏன்டா துளுக்கச்சி கிட்ட போயிட்டு வந்தேன்னு பல காலம் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. என் மாமே திருமண நாயக்கர் ராஜா வந்தார். என்னடா பண்றீங்க? குலதெய்வம்டா, ஏடு கொண்டலவனா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா, பெருமாளை விளக்கு மாத்திரம் அடிக்காதீங்கடா எல்லாம் சொன்னாங்க. நாங்க காலங்காலமா அடிச்சுக்கிட்டு இருக்கோம், அப்படித்தான் அடிப்போம் நாங்க. டேய் மனம் தாங்காதுரா, அவர் அங்க எங்க வேணாலும் போயிட்டு வருவாரா, அவர் இஷ்டம்டா, உலகத்தையே காப்பாத்துற வர்றா, எங்க வேணாலும் போவாரா. இங்க ஒண்ணு செய்ய, பூப்பழக்கில தூக்கிட்டு வந்து பூச்செண்டால அடி கொடுக்குறாங்க. இன்னைக்கு வரைக்கும் மாமே பூச்செண்டால தான் அடி வாங்குறான். அப்ப என் மாமன் தானே, மாமன் தானேயா. என் மாமன் கையில ஒண்ணு வச்சிருந்தார், சக்கராயுதான். அதை ஏவுனாரா உலகங்களா அப்படித்தான். இந்த 3 அறிக்கைங்கிறாங்கல்ல மாப்பிள்ள, சூரபத்மன், தாரிகன், சிங்கமுகன், தாரிகன் மேல ஏவுனா அவன் நோகுடாமி கையில புடிச்சு கழுத்துல மைனர் செயின் மாதிரி போட்டுட்டான். நான் பிறனேன், தாரிகனை ஒரு தட்டு தட்டினேன், சக்கராயத்தை வாங்கினேன். என் மாமன் ஜாமான் இல்லையா, மாமன் ஜாமானுக்கு மதிப்பு தரணும்ல, நெஞ்சு மேல வச்சு கொண்டு வந்தீங்க ஏன்னா அது மாப்பிள்ள. அதனால திருச்செந்தூர் முருகனுக்கு நெஞ்சில சக்கராய் வச்சிருக்கோம். மாமா பெருமாள் மாமா, அந்த மாமா உங்க சக்கராய் தான் வாங்கிங்க மாமான்னு காமிச்சேன். அப்பதான் பார்த்தாரு என் மாமே, ஆஹா என் மாப்பிள்ள ராஜா முகமது முருகன் எனக்காக சக்கராயத்தை மீட்டிட்டு வந்திருக்காரு, மாப்பிள்ளைக்கு ஏதாவது செய்யணுமே நினைச்சாரு. ஆனந்த கண்ணீர் வடிச்சார். ஆனந்த கண்ணீர் என்ன மாப்பிள்ள? ஏன்னாது கண்ணு ஒண்ணுதான் ஐயா, இங்க வலிஞ்சா உப்பு கறிக்கேன் துன்ப கண்ணீர், இங்க வலிஞ்சா சக்கரை மாதிரி இருக்க ஆனந்த கண்ணீர். இந்த ஆனந்த கண்ணீர்ல இருந்து 2 பொம்பளை பிள்ளை பிறந்தாங்க. ஒருத்தி அமிர்தவல்லி, ஒருத்தி சுந்தரவல்லி. அமிர்தவல்லியை தெய்வியானியா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் திருப்பரங்குன்றத்துல. இப்ப சின்னவளாகிய வள்ளிநாயகமான என் அருமை கண்மணி மஞ்சுளாவை கல்யாணம் பண்ணக்கூடிய காரியத்தில் இருக்கேன். என்ன செய்யறோம், அதுக்காக என் மாப்பிள்ள வந்துகிட்டு இருக்காரு. தலைவனே நான் தானடா, சுரண்ட சங்க தலைவனே, நீ செக்ரட்டரி நான் தலைவன். சருகவலையை படிக்கும் போது என் மாப்பிள்ள ஒருத்தர் இருந்தார், டைகர் பாம்பு ராஜாமணின்னு இருக்கமான மாப்பிள்ள ராஜபாட்டு. அது ஞாபகம் வருது, கொஞ்சம் மனசு சங்கடப்படுங்க. சரி மாப்பிள்ள வாங்க, மாப்பிள்ள அஞ்சரகாமி வாங்க மாப்பிள்ள. இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகிறான். அந்த மனிதன் வாழ்ந்த
என் மாமியை சீக்காளி கோச்சிராஜ பாட்டு மாப்பிள்ள வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைய வரவேற்கணும்ல. போட்டு வரவேற்போம். போட்டு வரவேற்போம்யா. போட்டு வரவேற்கீங்களா? மாப்பிள்ளை மாலையை போட்டியா? அப்படி சொல்றது புண்ணியம் புண்ணியம். முருகன் கையாலே இந்த நாதனுக்கு மாலை வாங்குறது இதுதான் பல்முறை. மாப்பிள்ள ராஜா என்பதை மாப்பிள்ளை கையால வாங்குறது மற்றற்ற மகிழ்ச்சி. இப்படி பாத்தியா? எத்தனை கோயில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும். யார் சொன்னது? எவன் சொன்னது? யாரு? பக்கத்து ஊருக்காரங்க, திருவாத ஊரு மாணிக்கவாசன் பிறந்தால என்ன சொன்னான்? சிவபுராணத்துல நமச்சிவாய வாழ்க நாதம் தாழ்வாழ்க நரம் சான்ல ஏகன் அநேகன் இறைவனடி வெல்கன். ஏகன்னா ஒருத்தன், ஒருத்தன் அவன் தான். அநேகன் எல்லாமே அவன் தான். அவன் எல்லா தத்துவத்தையும் சொன்னவன். அவன் விநாயகனை பாடல. ஆமா, விநாயகனை பாடல. விநாயகன் பாடல. தாயுமான சுவாமி அவரும் பாடல. ஏன்னா அப்ப வரல. ஏன்னா அங்கில்லாதவன் ஏக வரம்பொருளா இருப்பவன் சிவன் தான் என்று அவரே சொல்லிட்டார். ஏன்னா தாயுமானால பிரசவ பார்க்க மருத்துவச்சியா வந்தவன் சிவபெருமான் தானே. ஒரு பெரிய விஷயம் இருக்கு. சொல்லுங்க மாப்பிள்ள. பொம்பளை ஆசை ஜெயிக்க முடியுமா? அவனாவது பொம்பளை ஆசை எவனும் ஜெயிக்க முடியாது. அண்டமாக முனிவர் கூட அதுதான் அடங்கியிருக்கான். நம்ம தாய்மானவர் சொன்னீங்களே, மதுரையோட கடைசி ராணி பேர் தெரியுமா? கடைசி ராணி பேர் தெரியுமா? மதுரை மீனாட்சி. அவ பேரு மீனாட்சி தான். யார் கொண்டாடி தெரியுமா? சொக்கநாதன் சொல்றோம்ல. சொக்கநாத நாயக்கன் தாத்தேன். முத்து வடுகநாத சொக்கநாத நாயக்கன். அது முண்டாடி மீனாட்சி. முத்து வடுகநாத சொக்கநாத நாயக்கன். சொக்கநாதனுக்கு பேர் வந்ததுக்கே அது பெரிய சிறப்பு இருக்கலாம். சொக்கநாதன் ஈஸ்வரன் பேர் இல்லையா? மீனாட்சி கோயிலுக்கு முன்னாலே வந்த சரம் சொக்கநாதன். சொக்கம்னா என்ன அர்த்தம்? சொக்கம்னா என்ன அர்த்தம்? தங்கம். தூய தங்கத்துக்கு சொக்கம் அப்படின்னா சொக்க தங்குறான்ல. அந்த வடிவத்தில் இருக்கவன் யாரு? ஈஸ்வரன். நல்லா கருப்பி. என்ன அப்படின்னா அந்த மீனாட்சி இருக்கால, அப்பெல்லாம் புருஷன் ஏத்து போனா பொண்டாட்டிய உடன்கட்டை ஏற்றிடுவாங்க, நெருப்புல ஏற்றிடுவாங்க. புருஷனை எரிக்கிறாங்கல்ல, அந்த எரிக்கிறதுல சேர்த்து பொண்டாட்டியை எரிச்சு விடுவாங்கய்யா. தம்ம பயந்து போனா. எப்படி பயந்து போனாங்கன்னா, கிழவன் சேதுபதி இருந்தார்ல, ராமநாதபுரம் ராஜா, நிறைய பேர் இருந்தாங்க. இங்க வாழுக்குவேலி அம்பலம் இருந்தார்ல, மாமே வாழுக்குவேலி அம்பலம். எப்பயும் சொல்லுவாரு, உங்க பெரிய தாத்தா வாழுக்குவேலி அம்பலம் மாமா பாரு. எப்படி தாத்தனுடைய அப்பன் பேரு ஷேக் சர்தார் சாஹிப். கவுண்டர் மாமையன் பாரு. யாரு? அவர்தான் தீரன் சின்னமலை கவுண்டர் மாமா பாரு. சின்ன மருந்து பெரிய மருந்து மாமாம்பாங்க. வாழ்க்கைவேலி அம்பலம் மாமா பாரு. எல்லாருக்கும் ஹைதரண்டியை சொல்லி படை உதவி வாங்கி கொடுத்தவரியா திப்பு சுல்தான் அப்பா கிட்ட சொல்லி எப்படின்னா. சரி, நம்ம கடைக்கு வருவோம். அங்க போகும்போது கிழவன் சேர்ந்து பொண்டாட்டியெல்லாம் நெருப்புல ஏறினாங்க. அப்புறம் அடிச்சு இந்த பெண்கள்லாம் புருஷனை போயிட்டேடா அடிச்சு மார்பா கிழிஞ்சு ரத்தம் வந்துச்சான். அதை பார்த்தவன அரண்டா மீனாட்சி, கடைசி ராணி மீனாட்சி. ஆஹா, ஐயோ சிவ உடன்கட்டை ஏற மாட்டான் அன்னைக்கே தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். அவன் என்ன பண்ணா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டான். யார? இங்க பாருங்களே, தாய்மான இல்லம்மா, நான் பெண்ணாசை ஜெயிச்சவமா இல்ல, எனக்கு உன் மேல பிரியமா கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா மாட்டேன்னு சொல்லல, ஒரு சின்ன வேலை இருக்கு போயிட்டு வந்ததுன்னு சொல்லிட்டு நேரா திருச்சி மேல கோட்டை மேல ஏறினார். பூரா அவுத்து போட்டார். துணிமணியை பூரா அவுத்து போட்டாரு. கோமனை கட்டி உட்காந்துட்டாரு. சாமியார் ஆகிட்டாரு. பார்த்தா ஆஹா தப்பிச்சுட்டாண்டா. இது பெண்ணாசை பெரிய விஷயமா இல்ல. அப்படிப்பட்ட தாய்மான சாமி அருமையான ஆளை ஞாபகம் கொடுத்துறீங்க. 40 வயசுலயே கொண்டாங்க. சேதுபதி காட்டுல ஒரு பிரேதங்களுக்கு மாடு மேய்க்கிற வரைக்கும் சொல்லுவாங்க. மாடு மேய்க்கிற கடைசியில சிறையை மூட்டி சீ வச்சுட்டாங்க. வந்து என்ன ஏதுன்னு பார்க்க வேண்டாமோ. அதனாலதான் இன்னைக்கும் அங்க ராமநாதபுரம் சேதுபதிக்கு 40 வயசுக்கு மேல வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை. காரணம் 40 வயசுல தாய்மானார கொண்ட பாவம் அவங்க இன்னும் விடல. அதனால 40 வயசுக்கு மேல யாரும் வாழ முடியல. பெரியவங்க சாபம் கூடாது. பணக்காரங்க பெரிய ஆளா இருக்காங்கல்ல, ஒரு ஆசை இருக்கும். எல்லாருமே நம்ம கிட்ட சரணாகதி ஆகணும், நம்ம காசு பணம் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். நம்ம சங்கரதாசாமி இருக்காருல்ல, நம்ம நாடக தந்தை சங்கரதாசாமி எல்லாம் சொன்னாங்க. சங்கரதாசாமி கிட்ட ரகுநாத சேதுபதி ஒரு ராஜா வர்றவனுக்கு வாரி கொடுத்துக்கிட்டு இருந்தார். வர்றவனுக்கு வர புலவரெல்லாம் ரகுநாத சேதுபதி வாழ்கான்னு சொன்னாலே போதும், இந்த காசு வாரிக்க தக்க காசை வாரி கொடுத்துட்டு இருந்தார். எல்லாம் சங்கரதாசாமி பரக்கோலமா இருப்பார். நம்ம குருநாதே அவர் பெண்ணாசை ஜெயிச்சவரியா இவ்வளவு குமிச்சு வச்சா சங்கரதாசாமி நாடக பாட்டு.
அது அதிகமான பாட்டு ராஜாமாவுக்கு தான் தெரியும் இல்லையா? அவரை சொன்னாரு, ஐயா சங்கராசாமி எல்லாரும் ரெகுநாத சாமி மேல பாடி ராஜா மேல பாடி காசு வாங்குறாங்க, உங்களுக்கு ஆசை இல்லையா? உங்களுக்கு ஆசை இல்லையா சொன்னாரு. இல்ல எனக்கு ஆசை இல்ல, காசு ஆசை எனக்கு இல்லைன்னா. ஆனா போய் வாங்குங்க நல்லா இருக்கன்னாரு. போய் வாங்குங்க நல்லா இருக்கா, போய் வாங்கினார். அப்புறம் போகல. ஒரு அவர் நாட்டுக்கே ராஜா யாருனாரு. இவர் சொன்னார் சங்கராசாமி, அவன் நாட்டுக்கு தான் ராஜா, நான் பாட்டுக்கு ராஜா தான். அவன் செல்வத்துக்கு அதிபதி தான். கம்பல் சொன்னார், ஊரெல்லாம் உனக்கு அடிமை, நீ எனக்கு அடிமை, கல்விக்கு அதிபதி தான். கடைசியா தான் சொன்னாரு. அது ஜாதி ரீதியான வார்த்தை, அது கட்டுமிட்டேன். அதனால மாப்பிள்ள வந்திருக்காரு, மாப்பிள்ள வந்திருக்காரு, மாப்பிள்ள வந்திருக்காருயா. மாப்பிள்ள எப்படி மாப்பிள்ள எப்படி மாப்பிள்ள உங்களுக்கு கண்ணே இருக்கார விநாயகர் சொத்தி கணபதி அவர் பொண்ணு கொடுத்தவர் அவர் தானே. எத்தனை பொண்ணை கட்டி வச்சிருக்காரு? 15 முண்டாட்டியை கட்டி வச்சிருக்காரு. 15 சித்தி உட கல்யாணத்துக்கு ஒரு நாள் தெரியும். நீயே ஒப்பே கல்யாணத்துக்கு உனக்கு எவனும் பத்திரிக்கை தரல. முதல் 12 முண்டாட்டியை கட்டினாரு. என் மாமியன் பிள்ளைய டிண்டாங்கி இறங்கினாருல்ல. மோதை பிரமோதை கேசனை காந்தை சுமுகை சுந்தரி நந்தினி சாருகாசை மனோரமை மங்களை சுமத்திமை காமதை 12 பேரை கட்டினாரா? சும்மா இருந்தாரா? அவர்கிட்ட இருந்த மாதிரி யார்கிட்ட இருக்கு? தும்பிக்க. இவர் தங்கச்சி 2 பேரை கட்டினாரு. யார்? சித்தி புத்திய. 14 ஆச்சா? வல்லபேங்கிற அரைக்கி ஒருத்தி இருந்தா, அவரையும் கட்டினா. 15 கொண்டாட்டியாச்சு. அப்ப இவரு மாப்பிள்ள தானே. என்னனுக்கு மாப்பிள்ள, எனக்கு மாப்பிள்ள தானே ஐயா. ஒரே ஒரு சின்ன பெருமையை மட்டும் சொல்லிடுறேன். மாப்பிள்ள பெருமை சொன்னா 4 நாள் ஆகும். இப்ப எத்தனை பாட்டுக்காரன் நாட்டுல இருக்கான்? எத்தனை பாட்டுக்காரன் இருக்கான்? ஆனா எங்க அப்பா யாருக்கு பட்டம் கொடுத்தான்? பாட்டுக்கு நாரதர். ஏன் பட்டம் கொடுத்தான்? அவரை மாதிரி பாடக இல்லையா? அகத்திய பெரிய பாட்டுக்காரங்க பாடி பொதிய மலையை உருக வச்சாங்க. ஆனாவே நரகான சங்கீத பிரியன். அனுமார் பெரிய பாட்டுக்காரன் வானரகான சங்கீத பிரியன். அனுமார் பெரிய பாட்டுக்காரன் அசுரகான சங்கீத பிரியன். தும்புரு பெரிய பாட்டுக்காரன் தேவகான சங்கீத பிரியன். ஆனால் கந்தர்வகான சங்கீத பிரியன் யாரும்? நாரதர் தான். கானத்திலே பெரிய கானம் கந்தர்வ கானம். அதனால தான் பெரிய பாட்டுக்காரனுக்கு நம்ம நாட்டில் எப்படி பட்டம் தருவாங்க தெரியுமா? கந்தர்வ கான. அந்த பட்டம் இங்க வாங்கினது யாரு? இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் வாங்கினது எம்கே தியாகராஜ பாபு. அங்கே கேரளாவில் வாங்கினது யாரு? கேஜே ஜேசுதாஸ். ஆமாப்ல 5.5 புடியா. அது ஜாஜர கிறிஸ்டியன் தான், கிறிஸ்டியன். ஆனா பாண்டானா ஐயப்ப இறங்கிடுவான். அறிவராசனம் விஸ்வமோகனம் துள்ளி துள்ளி நீயாடம்மா ஆயியம்மா பச்சத்தரசியம்மா. வாங்க மாப்பிள்ள, வந்த விஷயம் வேற ஆள்னா பாடிக்கிட்டே இருப்பேன். மாப்பிள்ள பெரிய பாட்டுக்காரன். அவன் பாட்டுக்கு நாரதன்னா மாதிரி மாமி சொல்றேன். பாட்டுக்கு ஜெயரவி சந்திரயா. என்ன மாப்பிள்ள? ரொம்ப சந்தோஷம். எல்லாம் உங்களுடைய அருளாசி. ஆக சொன்னொன்று கண்டே என்னென்று நான் சொல்ல அவள் யார் என்று நான் சொல்ல வேண்டுமா? ராகம் பிருந்தாவன சாரங்க சரிம பனி ஒன்று கண்டே முகக்கானவில்லை
என்று நான் சொல்லலாகுமா? அவள் யார் என்று நான் கேட்க வேண்டுமா? நடமாடும் மேகம், நடமாடும் மேகம், மனதால் சின்னம் பொழியாக நிற்கும். நடமாடும் ராகம் அருமையான ராகம், வடநாட்டுக்கார ராகம். நம்ம எல்லாம் எடுத்து அருமையா பாடியிருக்கான். அதான் சிறப்பு. நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகிறார், தேடி வரும் வள்ளியனும் கனகவேங்கை பூங்குற மகளை கால நேரம் அறிந்து தங்கள் திருக்கரத்தால் வள்ளியை
கல்யாணம் முடிய வேண்டும். அதிகாலையில் அடியே பூமாலையோடு மாமாலை வாடி வருகிறேன். முருக இப்படி போவா, இப்படி போக நேர்ந்தாக செல்லுங்கள். பூரா அவுத்து போட அவனை குட்டியா போவா. அது உங்க சௌரியம். உங்க மனைவி கல்யாணம் பண்ண போனா மனைவி ஆகிடுறா. மனைவி ஆனது மாதிரி நீ அவுத்து போட்டு அதுல பயந்து ஆத்தாடி ஆத்தம் இண்டாங்க பார்த்தா மிராட்டு விழுந்து வருவாங்க. கல்யாணம் கல்யாணம் நல்லது மாப்பிள்ள, நல்லது மாப்பிள்ள, சென்று வருக. மாப்பிள்ள பொண்ணு பார்த்து வந்திருக்காரு. அழுக்கு தீர குடிச்சவன் இல்லை, ஆசை தீர முடிச்சவன் இல்லை. சாக வரைக்கும் ஆசை இருக்கான். நாளைக்கு சாகுறாங்க அப்போ வரைக்கும் ஆசை இருக்கும். கிளம்பி எடுப்பான், நடக்க முடியாது, ஒரு பலகையில உட்கார்ந்து இருப்பேன். புதுமண தம்பதி புருஷ முன்னாடி போனா சரி, நாக்க துணிக்கிட்டு புடி பார்ப்பேன். ஆசை இருக்கத்தான் செய்யும், கிடைக்காது நமக்கு. அதான் செயல்பட முடியாது, அவர் கிடைக்காதுன்னு சொல்லாது, செயல்பட முடியாது. ஆனா ஆசை இருக்கத்தான் செய்யும் மாப்பிள்ள. அதெல்லாம் பெரிய கதை, ஏன் கேட்கிறாரு? நீ நல்லா இரு, உடம்பு பார்த்துக்க. நீ சொல்ற தாங்க செக்ரட்டரி நீங்க. எங்க ஆத்தா மேல போய் ரெண்டு ஆத்தா ஆயம் மேல படிக்கணுமா? நாடு நலம் பெறவே என் நாட்டு மக்கள் நலம் பெறவே 18ஆம் குடியிலே கோயில் கொண்டவனே எந்த குலதெய்வமே ஆயம்மா, அம்மா உன்னிடம் ராஜா முகமது இருக்கை ஏற்றுகின்றேனே, ஏற்றிய கைகளையே வெறுக்கையாக ஆக்காது நல்ல வரங்களையே வாரி 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 வழங்குவாயே என் அம்மா. அம்மா 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 வேண்டுகின்றேன், அதை சும்மா என்று எண்ணாதே என் தாயே. மந்தசாமியோடு ஒட்டிசாமியோடு காட்சி தருகின்ற ஆயி அம்மா, கை நிறைய வாரி வழங்குவாயே அம்மா. அம்மனிடம் கையேந்துங்கள், அவள் சொல்லுவதில்லை. அம்மனிடம் ஆயி அம்மனிடம் கையேந்துங்கள், அவள் சொல்லுவதில்லை. உண்மையுடன் கேட்டு பாருங்கள், உண்மையுடன் கேட்டு பாருங்கள், அவள் உண்மை மூடுவதில்லை. அவளிடத்தில் குறையென்று சொல்லி காட்டுங்கள், அன்போடு தருவேன்.
திருவாரூர் மெஸ்ஸினிலே கோனார் மெஸ்ஸினிலே உணவளித்தவள் ஆசையோடு யாவருக்கும் துணை நிற்பவள் என் அம்மா. அலை முழங்கும் கல்வரைக்கு அழகு பார்ப்பவள், அலையின் மீது மலையின் மீது ஆட்சி செய்பவள், அழகின் மீது மலையின் மீது ஆட்சி செய்பவள், தலைவணங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்ந்தவள், தலைவணங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்ந்தவள், இந்த தருணி எல்லாம் இறங்கி நிற்கும் மகாவல்லவள் ஆயிரமணியும் கையேந்திக்கொள், அவள் இல்லை என்று சொல்வதில்லை. அவள் ஆயிரமணியும் கையேந்திக்கொள். பட்டரசி ஐயம்மா எல்லாரும் காப்பாத்து, எல்லாரையும் காப்பாத்து, எல்லாரையும் காப்பாத்து. எல்லாம் நல்லா இருங்க. மாப்பிள்ளையில வரட்டுமா? என்ன சாமான கழட்டுறீங்க? சாமான சிறுசாக்குங்க. அப்புறம் இந்த நண்டியாவை கொண்டு போவாங்க. தோளத்துக்கு போட்டு போவாங்க பெருசா. வரட்டுமா மாப்பிள்ள? பாடி வருவாயே, ஓடி வருவாயே, என்னை காக்க வருவாயே அம்மா 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 அம்மா. வருவாய் நிறைவாய் அருள் தருவாய், வருவாய் நிறைவாய் அருள் தருவாய்.
குலவை பட்டத்தரசி அம்மா முண்டிசாமியோடு மந்தசாமியோடு பட்டசாமியோடு காட்சி தருபவளே கற்பனை என்றால் கற்சிலை என்றால் பட்டத்தரசி உனை மறவே பட்டத்தரசி உனை மறவே பட்டத்தரசி உனை மறவே பட்டத்தரசி உனை மறவே சகமதனிசா பட்டத்தரசி உனை மறவே சக சக சனி தனி சனி சனி மதனி தனி மதசா சகமதனிசா பட்டத்தரசி உனை மறவே தாயே பட்டத்தரசி மாப்பிள்ள மாமே வந்த உடனே கமபத நீசா மப்பத நீசா நீசா நாஞ்சா உட்காலி நல்லா அறுத்து குமிச்சுட்டான்னு பாக்குறியா ராகதானம் பல்லவிமாங்க ஒரு 50 வருஷம் முன்னாடி இப்படித்தான் கேட்பாங்க. அது கேரளாக்காரன் முக்கியமா கேட்பான். சந்தன நாற்காலி இருக்குல்ல, நம்மளா பிளாஸ்டிக் நாற்காலியும் உட்காடுறோம், சந்தன நாற்காலி உட்காந்துருப்பான். பூனைக்கொண்ட நம்பூதிரி பிராமணன் உட்கார்ந்து இப்படி தாளம் போடுவாங்க. அப்புச்சி பாலுக்குள்ள ஒண்ணுக்கு வந்துடும் மாப்பிள்ள 3 மணி நேரம் பாடுனேன். பட்டத்தரசி உனை மறவேன் பல்லவி சகமத நிசா பட்டத்தரசி உனை மறவேன் ராகம் ததுங்கினதுதான் பட்டத்தரசி உனை மறவேன். ஏன்னா மாப்பிள்ள வாசி ததுங்கினதுதான் பட்டத்தரசி உனை மறவேன். பெருமண்ட வித்வானுங்க அப்படி தாளம் போடுவேன். அப்புச்சி பாலுக்கு ஒண்ணுக்கு வந்துடும். 3 மணி நேரம் பாடணும். 3 மணி நேரம் பண்ணாதான் வள்ளிய ராஜபாட்டுமே. வள்ளியனா பெரிய ராஜபாட்டுன்னு அர்த்தம். இல்ல புருன்றுவேன் அப்படின்னா நல்லா இல்லைன்னு அர்த்தம். மரியாதை கூப்பிட்டு சொல்லுவாங்க, இந்த பக்கம்லாம் வந்துடாதீங்க அம்மாங்க. அந்த மாதிரி அவர் காலம் இருந்துச்சு, அதெல்லாம் போச்சு 40 வருஷம் முன்னாடி. நம்ம தெய்வம் பட்டத்தரசி ஆயம்மே பட்டசுவாமி மந்தசுவாமி உண்டிசாமி நம்ம எல்லாரையும் காப்பாற்றணும்னு வணங்கி நான் கதைக்கு செல்கின்றேன். என்ன மாப்பிள்ள, நான் சின்ன வயசு 10 வயசு இருக்கேன். திண்டுக்கல்ல
என் கலிக்கம்பட்டி கிராமம், எங்கள் அப்பா கிராமத்துக்கு சொந்தக்காரன். எங்கள் அம்மா சொல்லி திண்டுக்கல்ல பள்ளிவாசல் போடாங்க. இது பள்ளிவாசல், இது ஆத்தா கோயில். நான் பாட்டு ஆத்தா கோயிலுக்குள்ள நுழைஞ்சிடுவேன். உள்ள வேளார் ஜாதிக்காரர் ஒருத்தர் இருப்பார், பூசாரி. வாங்க மாப்பிள்ளை சாமி சூடங்காமி கேட்டமா ஆத்தாளுக்கும்பாரு. வேணா வீட்டுக்கு போகும்போது காமி அப்படிமே. அது வரைக்கும் நான் ஆத்தால பார்த்துக்கிட்டே இருக்கேன். பாரு சாமி பாரு, இப்படியே 3 மணி நேரம் ஆத்தால வச்சக்கண்ணு வாங்க பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த பூசாரி சொல்லுவார், ஏன் ஆத்தா அங்கே பாரு, குடியான பை பிள்ளைகள்லாம் கோயிலுக்கு வர மாட்டேங்கிறாங்க, அர்ஜுன வீட்டு பிள்ளைகள்லாம் கோயிலுக்கு வர மாட்டேங்கிறாங்க, முஸ்லீம் வீட்டு பிள்ளை ஒன்னையவே பார்க்குது பாரு, சம்பந்தம் இல்லாம வாரி கொடுத்தா மாப்பிள்ள. காமராஜ் நாடார்ல இருந்து, கலைஞர்ல இருந்து, எம்ஜிஆர்ல இருந்து, அம்மாவில இருந்து இன்னைக்கு தளபதி வரைக்கும் எல்லாத்தையும் விருது வாங்க வச்சா. பெரிய பாக்கியம் தானே. அது மட்டுமா, கிருபானந்த வாரியார், குன்றக்குடி அடிகளார், பெரிய ஆன்மீகவாதிகிட்ட விருது வாங்க வச்சா. கேபி சுந்தராம்பாளர், டிஆர் மகாலி, எம் மாரியப்பா தெரியுமா? எம்ஜிஆருக்கு முத அவர் தான் பிரணி பாண்டவர். அப்புறம் டிஆர் இவர் திருச்சி லோகனாரு, டிஎம் சவுந்தரா, எஸ்பிபி வரைக்கும் எல்லாத்தையும் பாராட்டு வாங்க வச்சா. அது மட்டும் இல்ல, எல்லா மதுரை சோமுகிட்ட சங்கீதம் படிக்க வச்சா. எல்லாம் பெருசுல மாப்பிள்ள, எல்லா நாடகம் தெரிய வச்சா. எல்லா நாடகம் தெரிஞ்சவங்க வேண்டான ராஜா முகமது, அதான் அட்டத்தரத்துல முடிச்சு ஆட்டுது. ஒரு நாடகம் தெரிஞ்சா உருப்படியா ஊர் பக்கம் ஆடிட்டு இருக்கலாம். நாளைக்கு புதுக்கோட்டை பார்ட்டி, நாளைக்கு திண்டுக்கல் பார்ட்டி, அப்புறம் காரைக்குடி பார்ட்டி, நாய் மாதிரி ஊரா சுத்த வேண்டியதா இருக்கு. சரி, நம்ம கதைக்கு போவோம் மாப்பிள்ள. 5 வைங்க. கொடுத்ததெல்லாம் கொடுத்தா ஒரு நடிகன் முதல்வர் ஆனார் இல்லையா? எல்லாராலையும் முடியுமா? சின்ன மாப்பிள்ளை தான் முயற்சி பண்ணாரு. யாரு? விஜயகாந்த் மாப்பிள்ள. வாங்க மாமா அப்படின்னாரு. நல்லா இருக்கல மாமா? நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்காக கொடுத்தான், ஊருக்காக கொடுத்தான்.
நான் தான் டிஎம்எஸ் இசையமைச்சது மெல்லிசை மன்னன் எம்எஸ் விஸ்வநாதன். திண்டுக்கல் அங்குலாஸ் வந்திருந்தார். அங்குலாஸ் ஓனர் என்னை கூப்பிட்டு ராஜா மோகன் பேசுங்க போர் அடிக்காதுன்னார். அவர் என்னை சாதாரணமாக நாடகக்காரன் நினைக்கல, மரியாதை கொடுத்து உட்காருங்க ராஜான்னார். நான் முதல் இசையமைச்ச படம் தெரியுமான்னார். தெரியும், வீராபிமன்யுன்னு. எம்ஜிஆர் கால 4வது இடம் தான். முதல் பேர் யார் பேர் தெரியுமா? எஸ்.எம். குமரேசன் மதுரை ராஜபாட்டியா. 2வது யார் பேர் தெரியுமா? நரசிம்ம பாரதி, ஒரு நாடகக்காரன் தான். 3வது எஸ்.வி. சுப்பையா. 4வது தான் எம்ஜிஆர் பேர் வரும். அந்த இடத்துல இருந்தவர் அடுத்து ஜெனவால நம்பர் 1 வந்துட்டார் எம்ஜிஆர். அந்த படத்துல என் பேர் வரல, ஆனா என் பேர் வந்த படம் தெரியுமா? ஜெனவான்னு. ஆமா ராஜா அப்படின்னார். அது மாதிரி கொடுத்து வைக்கணும் எல்லாத்துக்குமே, எல்லாராலையும் முடியாது. 5:30 சத்தத்தை காணா சத்தா மாப்பிள்ள எல்லாம். மஞ்சுளா தேவி தொண்டையே எப்படி இருக்கு? அப்புறம் தொண்டையே எப்படி இருக்கா? அடே அப்பா, ஏன்னா அது உனக்கு தெரியாதடா. 16 நிறையாது பருவமங்கை காதல் பசியூற்றி வசமாகி ரதீன் தங்கை. 16 நிறையாது பருவமங்கை காதல் பசியூற்றி வசமாகி ரதீன் தங்கை. வர்ணிச்சுட்டே இருக்கலாம் போல இருக்க. 40,000 பாட்டு உள்ள இருக்கு. பெண்ட்ரைவை மூழ்கி இருக்கேன். ஒரே ஒரு பாட்டை பாடி சந்திப்பான். 5:30 சசக நிசப்பா நிசாச நிசசமக நிசப்பா நிசாச நிசசப்பப்பா மம கம 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 நிசகாரி சனி. கேரளா பாட்டு. அது பூரா நல்ல வடநாட்டு சாங்கி நல்லா தெரிஞ்சவங்க. மிஸ்ரா பீம் கிளாஸ். கவிதை அரங்கேறும்
என்ன உலர்ற உள்ள போதுவாண்டா எது போகுது எதுவோ போகுது கழுதை விடுதாவே கழுதையை போட்டு விட ஆமா நீ உள்ளறன வரியா எது எல்லாரும் உள்ள இருந்து ஏன் வர்றேன் அருமடா எல்லாருமே ஆத்தா வைத்தது தானே வரணும் மாப்பிள்ள எங்க அம்மா சொன்னது சொல்லவா உனக்கு சொந்தமா ஒரு தாய்மாமன் இருக்கான் பேர் நம்பிராஜன் சரி அவருக்கு 8 ஆம்பளை பிள்ளை இருக்கு 7 ஆம்பளை பிள்ளை 8 ஆம்பளை பிள்ளை 8 ஆம்பளை பிள்ளை சகடையில் வச்சு ஆட்சி விடுவேன் 7 உனக்கு புனிய வச்சு ஆட்சி புடிவேன் ஜாக்கிரதையா இருக்கு மாப்பிள்ள உங்க அம்மாவுக்கு 7 பேர் தான் ஒரு பொம்பளை ஒரு அப்பாட்டி மையம் ஒருத்தர் இருக்கான் அப்பாட்டி வேணும் ஆமா அது விட கழுது சேர்த்துக்கிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கா பேர் வள்ளி வள்ளி இன்னைக்கு கல்யாணம் பண்ற முறைக்குள்ள நானு எத்தனாவது உன் தங்கச்சிய நேரம் பெருசாகிருப்பா நல்ல பெருசாத்தான் இருக்கு போய் செய்யடான்னா கல்யாணம் செய்யடான்னா 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்றாங்க அனாவசியம் ஒரே ஒரு பொய்யை சொல்லிட்டு வந்துட்டேன் மானம் தேடிட்டு வந்துட்டேன்னு மானம் இல்ல ஒண்ணும் இல்ல உன் தங்கச்சி அதை நோங்கி வந்திருக்கேன் கூப்பிட்டு வரியா ஆமா அகத்துருவார் நோங்கி வந்திருக்காங்க முதல்ல எனக்கு ஒண்ணு ஏற்பாடு ஒண்ணு உனக்கு தானே உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடு ஒரு பொம்பளை பிள்ளைய பத்தி பெருசானோன்னு உனக்கே தர்றேன் அதை நான் அதுக்குள்ள கம்பு விட்டு வயசாக உனக்கு தான் கை இருக்கலாமாப்ல